தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்திச் சுருக்கம். மேற்கு வங்க மக்களின் துன்பங்கள் இரக்கமற்ற மம்தா அரசு காரணம். பிரதமர் மோடி ஆவேச பேச்சு. மேற்கு வங்கத்தின் அலிபுராதுவார் நகரில் 1010 கோடி ரூபாய் மதிப்பில் வீடுகளுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் நேரடியாக எரிவாயு வழங்கும் கேஸ் பைப்லைன் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா இன்று நடந்தது. பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டி பேசினார். அப்போது அவர் கூறியதாவது: மேற்கு வங்கத்தின் உள்கட்டமைப்பு புதுமை திட்டங்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஆதரவளித்து வேகப்படுத்தி வருகிறது. இந்தியா வளர்ந்த நாடாக மாறுவதற்கு மேற்கு வங்கத்தின் வளர்ச்சி மிகவும் முக்கியமானது. மக்கள் இனி சிலிண்டர் வாங்க வேண்டியது இல்லை. பைப்லைன் மூலம் எரிவாயு வீட்டுக்கே வந்து சேரும். மத்திய அரசின் கொள்கைகள் திட்டங்களாக உருமாறி வீட்டு வாசலுக்கே வருகிறது என்பதற்கான எடுத்துக்காட்டுதான் இது. கடந்த சில ஆண்டுகளில் எரிசக்தி துறையில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு முன்னேற்றம் கண்டுள்ளோம் என பிரதமர் கூறினார். அரசு விழாவை தொடர்ந்து அலிபுர்துவாரில் பாஜக பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் மோடி பேசினார். மேற்கு வங்கத்தை ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசை கடுமையாக விமர்சித்தார். மேற்கு வங்க மாநிலம் இன்று தொடர்ச்சியாக பல நெருக்கடிகளில் சிக்கி திணறிக் கொண்டிருக்கிறது. மக்கள் இரக்கமற்ற அரசாங்கத்தை விரும்பவில்லை. அவர்கள் மாற்றத்தையும் நல்லாட்சியையும் விரும்புகின்றனர். ஊழலும் கொடுமைகளும் வன்முறையும் தேவையில்லை என அவர்கள் கூறுகின்றனர். பெண்களிடையே பாதுகாப்பற்ற உணர்வு அதிகரித்து வருகிறது. அதையும் மேற்கு வங்க மக்கள் விரும்பவில்லை. வேலையின்மையால் இளைஞர்களுக்கிடையே விரக்தி ஏற்பட்டுள்ளது. ஆளும் கட்சியின் சுயநல அரசியலாலும் மக்கள் கடும் இன்னல்களை சந்திக்கின்றனர். அதனால் ஏழைகளின் உரிமைகள் பறிபோகிறது. முர்ஷிதாபாத், மால்டாவில் நடந்த வன்முறை சம்பவங்கள் திரிணாமுல் காங்கிரஸ் அரசாங்கத்தின் கொடுமைகளுக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளுக்கும் தெளிவான சான்றுகளாக உள்ளன. அரசு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதில் நடந்த ஊழல் காரணமாக ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் எதிர்காலத்தை மேற்கு வங்க அரசு அழித்துவிட்டது. மாநிலத்தின் கல்வி முறையும் சீரழிந்து வருகிறது. ஆனால் இப்போதும் கூட திரிணாமுல் காங்கிரஸ் அரசு தனது தவறுகளை ஒப்புக்கொள்ள மறுக்கிறது. அதற்கு பதிலாக நீதிமன்றங்களை குறை கூறுகின்றனர். மேற்கு வங்க இளைஞர்கள், ஏழைகள், நடுத்தர வர்க்கத்தினர் ஆளும் அரசு செய்த ஊழல்களின் சுமைகளை சுமந்து வருகின்றனர். அவர்கள் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழந்துவிட்டனர். வன்முறை, ஊழல் மற்றும் தாஜா அரசியலில் இருந்து மேற்கு வங்க மாநிலத்திற்கு விடுதலை தேவை. மேற்கு வங்க மக்களின் நம்பிக்கையை மீட்டெடுப்பது எப்படி என்ற சவால் நம்முன் இருக்கிறது. பாரதிய ஜனதா தொண்டர்கள் தயாராக வேண்டும். மேற்கு வங்க மக்களின் பாதுகாப்பை நாம் உறுதி செய்து அவர்களது வளர்ச்சிக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என பிரதமர் மோடி கூறினார். मैं बंगाल के सभी भाजपा कार्यकर्ता साथियों से कहूंगा, हमें कमर कसकर तैयार रहना है. हमारे सामने एक बड़ी चुनौती है कि लोकतंत्र पर पश्चिम बंगाल की जनता के विश्वास को फिर से कैसे बहाल करें. हमें पश्चिम बंगाल के हर परिवार को सुरक्षा की, सुशासन की और समृद्धि की गारंटी देनी है. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நிச்சயம் ஒரு நாள் சொல்லும். ராஜ்நாத் சிங் பரபரப்பு பேச்சு. டெல்லியில் இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு சார்பில் நடந்த வணிக உச்சி மாநாட்டில் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியதாவது: ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியாவில் தயாரான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன. இதன் மூலம் மேக் இன் இந்தியா பிரச்சாரம் வெற்றி பெற்றிருப்பதை மக்கள் பார்த்து புரிந்து உணர்ந்திருக்கின்றனர். மேக் இன் இந்தியா என்பது நாட்டின் பாதுகாப்புக்கும் முக்கியம், அதன் வளர்ச்சிக்கும் முக்கியம் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நம்மிடம் இராணுவ தளவாடங்கள் தயாரிக்கும் திறன் இல்லாமல் இருந்திருந்தால் இந்திய படைகளால் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதத்துக்கு எதிராக இவ்வளவு நேர்த்தியாக அதிரடி நடவடிக்கையை எடுத்திருக்க முடியாது. குறைந்த செலவில் பயங்கரவாதத்தை ஒரு தொழிலாக நடத்த முடியாது. அதற்கு நிறைய விலை கொடுக்க வேண்டும் என்பதை பாகிஸ்தானும் இப்போது உணர்ந்திருக்கிறது. பயங்கரவாதத்துக்கு எதிரான உத்தி மற்றும் பதிலடியில் புதிய பரிமாணத்தை உலகுக்கு நாம் காட்டியிருக்கிறோம். பயங்கரவாதத்தை இப்படித்தான் எதிர்கொள்ள வேண்டும் எனவும் சொல்லிக் கொடுத்துள்ளோம். பாகிஸ்தானுடன் இனி பேச்சுவார்த்தை நடக்கும் என்றால் அது பயங்கரவாதம் குறித்ததாகவும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றியதாகவும் மட்டுமே இருக்கும். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கும் மக்கள் நமது சொந்தம், நமது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். ஒரே பாரதம், உன்னத பாரதம் என்ற முடிவில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது. இன்றைக்கு புவியியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பிரிந்திருக்கும் நமது சகோதரர்கள் நிச்சயம் ஒரு நாள் இந்திய நீரோட்டத்தில் சேர்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது.
பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ளவர்களில் சிலர் மட்டுமே தவறாக வழிநடத்தப்படுகின்றனர். பெரும்பாலானவர்கள் இந்தியாவுடனான ஆழமான தொடர்பை உணர்கின்றனர். இந்தியா எப்போதும் இதயங்களை இணைப்பது குறித்து பேசுகிறது. அன்பு, ஒற்றுமை மற்றும் உண்மையின் பாதைகளை இந்தியா பின்பற்றுவதால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியும் ஒரு நாள் திரும்பி வந்து நான் இந்தியாவுடன் சேர்ந்து விட்டேன் என சொல்லும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என நம்புகிறோம் என ராஜ்நாத் சிங் கூறினார். स्वाभिमान, आत्मा की आवाज और स्वेच्छा से भारत की मुख्य धारा में कभी न कभी जरूर वापस लौटेंगे। मैं जानता हूं वहां के अधिकांश लोग भारत के साथ एक जुड़ाव महसूस करते हैं। बड़ी संख्या है जो भारत के साथ जुड़ाव महसूस करती है। पीओके में कुछ गिने चुने ही हैं जिन्हें भटकाया गया है, गुमराह किया गया है। पीओके में रहने वाले हमारे इन भाइयों की स्थिति कुछ ऐसी ही है जैसे वीर योद्धा महाराणा प्रताप के छोटे भाई शक्ति सिंह की थी। मैं फिर से दोहराना चाहूंगा, पीओके में रहने वाले हमारे इन भाइयों की स्थिति कुछ ऐसी ही है जैसे वीर योद्धा महाराणा प्रताप के छोटे भाई शक्ति सिंह की थी। छोटे भाई शक्ति सिंह के अलग हो जाने पर भी बड़े भाई महाराणा प्रताप का विश्वास अपने छोटे भाई के प्रति बना रहता है और वह बड़े विश्वास के साथ कहते हैं कि तब कुपंत को छोड़ सुपथ पर स्वयं चला आएगा, मेरा ही भाई है मुझसे दूर कहां जाएगा। भारत हमेशा ही दिलों को जोड़ने की बात करता है और हमें विश्वास है कि प्रेम, एकता और सत्य के मार्ग पर चलकर वह दिन दूर नहीं जब हमारा ही अंग पीओके स्वयं लौटकर कहेगा, मैं भारत हूं, भारत ही हूं, मैं वापस आऊंगा। और वापस आया हूं, मैं भारत ही हूं, मैं वापस आया हूं, यह पीओके कहेगा, ऐसा मेरा पक्का विश्वास है। पीओके की भारत से एकजुटता इस देश की सांस्कृतिक, सामाजिक और आर्थिक समृद्धि पर निर्भर करती है। साथियों, जब मैं मेक इन इंडिया के माध्यम से प्रॉस्पेरिटी की बात करता हूं तो मेरी बात सिर्फ डिफेंस मैन्युफैक्चरिंग तक ही सीमित नहीं है। मेक इन इंडिया हमारे लिए यह डिफाइनिंग मूवमेंट है जो 20वीं शताब्दी में जापान में आया था। हम जापान की तरह ही इंजीनियरिंग, हाई प्रिसीजन मैन्युफैक्चरिंग और फ्यूचर टेक्नोलॉजीज के लिए एक डेवलपमेंट हब। இந்தியா நினைத்திருந்தால் மொத்தமாக முடித்திருக்கும். மே 9 நடந்தது இதுதான். புட்டு வைத்த ஓவைசி. ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய பாகிஸ்தானின் பொய்களை முறியடிக்க இந்திய எம்பிக்கள் குழு வெளிநாடுகளுக்கு பயணம் சென்றுள்ளன. ஏஐஎம்ஐஎம் கட்சி தலைவரும் எம்பியுமான அசாதுதீன் ஓவைசி உறுப்பினராக இருக்கும் குழு அரபு நாடுகளுக்கு சென்றுள்ளது. பயணத்தின் ஒரு பகுதியாக சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் பேசிய ஓவைசி பாகிஸ்தானின் உண்மை முகத்தை அம்பலப்படுத்தினார். தாங்கள்தான் முஸ்லிம் நாடு, இந்தியா அல்ல என்று அரபு நாடுகள் முஸ்லிம் சமூகத்தினரிடையே துரதிர்ஷ்டவசமாக பாகிஸ்தான் தவறான செய்திகளை பரப்புகிறது. ஆனால் இந்தியாவில் 24 கோடி பெருமை மிக்க முஸ்லிம்கள் வசிக்கின்றனர். உலகில் உள்ள முஸ்லிம் பேரறிஞர்களை விட இந்தியாவில் அதிகம் பேர் வாழ்கின்றனர். அவர்கள் சிறந்த அரபு மொழியை பேசுகின்றனர். பாகிஸ்தான் ஒரு முஸ்லிம் நாடு என்பதால் இந்தியா முஸ்லிம்களை ஒடுக்குவதாக போலியான செய்திகளை பரப்புகிறது. மே 9 என்ன நடந்தது தெரியுமா? பாகிஸ்தானின் 9 விமானப்படை தளங்கள் குறிவைத்து தாக்கப்பட்டன. இந்தியா நினைத்திருந்தால் விமானப்படை தளங்களை முற்றிலுமாக அழித்திருக்க முடியும். ஆனால் பாகிஸ்தானை எச்சரிக்கும் விதமாகவே இந்த தாக்குதல் நடந்தது. 9 பயங்கரவாத முகாம்களின் தலைமையகம் தாக்கி அழிக்கப்பட்டது. பயங்கரவாதிகளுடன் பாகிஸ்தான் இணக்கமாக செயல்படுவது குறித்த ஆதாரங்கள் உள்ளன. பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்தியாவில் இந்து முஸ்லிம்கள் இடையே மோதலை ஏற்படுத்துவதே பாகிஸ்தானின் முழு நேர பணியாக உள்ளதாக கூறினார். Most unfortunate part is that Pakistan gives out a wrong message to the Arab world and to the Muslim world that we are a Muslim country and India is not a Muslim country. But Your Excellency, you have more knowledge about worldly affairs, that there are 240 million proud Indian Muslims living in India. And not only that, we have our Islamic scholars are much better than any scholars in the world. They can speak the best of Arabic language. பெஹல்காமுக்கு இந்தியா பழி தீர்த்த விதம், பின்னணியை உடைத்து பேசிய சசி தரூர். வெளிநாட்டு மண்ணில் மோடிக்கு வானளவு புகழ்.
காஷ்மீரின் பெஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பயங்கர போர் வெடித்தது. 4 நாட்கள் நடந்த போரில் இந்தியா வென்றது. போரில் இந்தியா என்ன செய்தது என்பது பற்றியும், பயங்கரவாதிகளை வளர்க்கும் பாகிஸ்தானை தோலுரிக்கவும் அனைத்து கட்சி எம்பிக்கள் அடங்கிய 7 குழுக்களை மற்ற நாடுகளுக்கு மத்திய அரசு அனுப்பி வைத்தது. காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தலைமையிலான அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு பனாமா சென்று இந்தியாவின் நிலைப்பாட்டை விளக்கியது. அங்கு நடந்த கூட்டம் ஒன்றில் இந்தியா எடுத்த நடவடிக்கை பற்றி ஆவேசமாகவும் நறுக்கு தெளித்தாற் போலவும் சசி தரூர் பேசிய விஷயம் பலரையும் கவர்ந்தது. அவர் கூறியது, ஆபரேஷன் சிந்தூர் பெயர் விஷயத்திலும் அதை நடத்தி காட்டிய விதத்திலும் பிரதமர் மோடி தெளிவாக செயல்பட்டார். காஷ்மீருக்குள் ஊடுருவிய பயங்கரவாதிகள் எங்கள் பெண்கள் 26 பேரின் நெற்றியில் இருந்த குங்குமத்தை ஈவு இரக்கமின்றி அழித்தனர். கணவன்மார்களை கொடூரமாக கொன்று பெண்களின் வாழ்க்கையை சீரழித்தனர். எனவேதான் ஆபரேஷன் சிந்தூர் அவசியமானது. தாக்குதல் நடந்தபோது சில பெண்கள் கூச்சலிட்டனர், எங்களையும் கொன்றுவிடுங்கள் என்று கதறி அழுதனர். ஆனால் பயங்கரவாதிகளோ, இல்லை, உங்களை கொல்ல மாட்டோம், திரும்பி செல்லுங்கள், உங்களுக்கு என்ன நடந்தது என்பதை போய் சொல்லுங்கள் என்று கூறினர். எங்கள் பெண்களின் அழுகுரலை நாங்கள் கேட்டோம். எனவேதான் பெண்கள் நெற்றியில் இருக்கும் குங்குமத்தின் நிறம் கொலை செய்த பயங்கரவாதிகள் இரத்தத்தின் நிறத்துடன் பொருத்த வேண்டும் என்று இந்தியா முடிவு செய்தது என்று சசி தரூர் சொன்னார். பொதுவாக இந்தியா போரை விரும்பும் ஒரு நாடு அல்ல. சண்டையை இன்னும் பெரிதாக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை. ஆபரேஷன் சிந்தூரின் போது மிக துல்லியமான தாக்குதல் நடந்தது. பயங்கரவாதிகளின் முகாம்கள் மட்டும்தான் துல்லியமாக தாக்கி அழிக்கப்பட்டன. இராணுவ முகாம்கள் மீதோ அரசு கட்டுமானங்கள் மீதோ மக்கள் குடியிருப்புகள் மீதோ இந்தியா கை வைக்கவில்லை. மிக துல்லியமாக லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாதிகளின் முக்கியமான முகாம்களை மட்டும் தகர்த்தோம். அதுவும் இரவில் இதை செய்தோம். இரவு 1:05 முதல் 1:30 மணிக்கு இடையே இந்த தாக்குதல் முடிந்துவிட்டது. ஏனென்றால் பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களின் முகாம்களை தாண்டி வேறு யாரும் இந்த இலக்கில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக தான் என ஆபரேஷன் சிந்தூர் பற்றி சசி தரூர் விவரித்தார். தாய் என்ன சொல்லுவாங்க? உங்க தாய் என்னன்னு சொல்றீங்க? கடவுள்னு சொல்றீங்க. இங்க பொங்கல் சமயத்தில் இந்த பொங்கல் எல்லாரும் குடும்பத்தில் எல்லாரும் உட்காந்து இந்த முகூர்த்த சமாச்சாரத்தை பேசினாங்க. எல்லாரும் பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க, ஏம்மா உன் 2வது மகளை போட்டிருந்தா நீ சும்மா இருப்பியா? பேசாம தான் இருந்திருப்பேன், அந்த பொறுப்புக்கு அப்படின்னு சொன்னா அங்கே உட்காந்து பாட்டில தூக்கி அம்மா மேலே அடித்தான். நல்ல வேலை அவங்க மேலே படல, செலுத்தல பட்டது. எது சொன்னா அதெல்லாம் வந்து சாம்பிள். கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டங்களில் யாருடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் ஏற்பதில்லை, வெளிப்படுத்த வாய்ப்பையும் அளித்ததில்லை. எத்தனை பேர்? 19 பேர். 19 பேரையும் ஒருத்தர் ஏதாவது பேசினார்னா அல்லது உடனே பேசக்கூடாது. ஆனால் நான் கட்சி சங்கம் தொடங்கிய காலத்திலிருந்து என்ன சொல்லுவேன், ஒவ்வொரு குழுக்களையும் செயற்குழுவாக இருந்தாலும் பொதுக்குழுவாக இருந்தாலும் என்ன சொல்லுவேன் என்றால், என்னை விமர்சனங்கள் ஏதாவது தவறு இருந்தால் நான் திருத்திக் கொள்கிறேன். முதல்ல என்னை விமர்சனம் பண்ணுங்கள் என்று
எந்த கட்சி தலைவரும் சொல்லிக்க மாட்டார்கள், இதுவரை சொல்லவில்லை, சொல்லவும் மாட்டார்கள். ஆனால் நான் ஆரம்ப காலத்திலிருந்து என்னை விமர்சியுங்கள், என்னை விமர்சிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தால் கடிதம் மூலமாக எழுதுங்கள். அப்ப இந்த செல்போன்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் நான் சொல்லலாமா? இதுவா நிலக்கூடும். நீங்க இப்படி பேசுங்க, அப்படி பேசுங்க. என்ன பேச போறோம்? கட்சி வளர்ச்சி பற்றி தான். அப்படியே நான் சொன்னாலும் கூட கட்சி வளர்ச்சி இதை பற்றி பேசுறேன்னு தான் சொல்லியிருப்பேன். நான் ஒருத்தர் 19 பேர்கிட்ட ஒருத்தரோட பேசுறேன். ஒருத்தரோட நான் பேசுறேன். அதனால அப்பதான் நான் சொன்னேன், அந்த கூட்டத்தில் உனக்கு தலைமை பண்பு கொஞ்சம் கூட இல்லை. என்ன பண்பு? தலைமை பண்பு. ஆங்கிலத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்லுவாங்க. அது உனக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிடணும். கூட்டணி இப்ப நடந்த தேர்தல், இந்த கூட்டணியை பற்றி பேசணும். நான் அதிமுகவோட கூட்டணி சேரணும்னு சொல்லி இவருக்கு ஒரு கடிதம் எழுதி கடைசியில் டைப் பண்ணது. கடைசியில் என் கைப்படவே அந்த கடைசியில் 4 வரி, நீயே எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசு, நீயே எடப்பாடி பழனிகிட்ட பேசு அப்படின்னு சொல்லி கையாளி எழுது. அதே மாதிரி பேசினாங்கல்ல, எடப்பாடி கிட்ட பேசினார். எடப்பாடியும் நம்ம சிவி சொல்றவங்கிட்ட சொல்லி, சரிப்பா சொல்ற மாதிரி பண்ணிடுப்பா அப்படின்ட்டார். ஆனா அன்னைக்கு அன்று ஒரு நாள் இது பிஜேபியோட தான் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுக கூட்டணி போகக்கூடாது. இப்போ அதிமுக கூட்டணி போயிருந்தால் நாங்கள் ஒரு 3 இடம், நாங்கள் குறைஞ்சது 3 இடம் ஜெயிச்சிருப்போம். அவங்க ஒரு 6-7 இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக. எங்களுக்கு சின்னம் கிடைச்சிருக்கும், சின்னம் கிடைச்சிருக்கும். அவங்க 6-7 இடம் மேலே ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா இது நேச்சுரல் அலையன்ஸ். அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி. அந்த காலத்தில் இருந்து நேச்சுரல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் இந்த கால அன்புமணி பிடிச்சினால இந்த தொடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த காலம் பிடிச்சிடணும். 2 பேரும் அழறாங்க. எதுக்கு அழறாங்க? பிஜேபியோட கூட்டணி போகணும். நான் ஒன்றும் என்னால் ஒன்றும் ரொம்ப நேரம் அழறாங்க. என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. அப்புறம் அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த உதிர்ந்த முத்துக்கள் உதிர்ந்தது. இதை நீங்க ஒத்துக்கலன்னா, இதை ஒத்துக்கலன்னா நீங்க தான் எனக்கு கொள்ளி வைக்கணும். நீங்க தான் எனக்கு இந்த பக்கம் இவரு தொடைய பிடிச்சினால சௌமியா இந்த பக்கம், அப்புறம் வேற வழி இல்லாமல் வந்தது. அதுதான். மன்னிப்பு கேட்காவிட்டால் கர்நாடகாவில் தடை உறுதி. விஸ்வரூபம் எடுக்கும் கமல்ஹாசன் விவகாரம். தமிழ் மொழியில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என்ற தக் லைஃப் பட நிகழ்ச்சியில் நடிகர் கமல்ஹாசன் பேசியதற்கு கர்நாடகாவில் எதிர்ப்பு எழுந்துள்ளது. கன்னட அமைப்புகள் போராட்டங்கள் நடத்தி வருகின்றன. கமல் மன்னிப்பு கேட்க வேண்டுமென கன்னட அமைப்புகள் போராட்டங்கள் நடத்துகின்றன. தக் லைஃப் பட பேனர் போஸ்டர்களை கிழித்து எதிர்ப்பு தெரிவித்தனர். படத்தை திரையிட விடமாட்டோம் என்றனர். இந்த எதிர்ப்புக்கெல்லாம் கமல் அசரவில்லை.
பல மொழி வரலாற்று அறிஞர்கள் சொன்னதைத்தான் கூறினேன். அன்பு ஒருபோதும் மன்னிப்பு கேட்காது என கூறியிருந்தார். இச்சூழலில் கன்னட மொழி பேசும் மக்களின் உணர்வுகளை நடிகர் கமல்ஹாசன் ஆழமாக புண்படுத்தி விட்டதாக கர்நாடக கலாச்சாரத்துறை அமைச்சர் சிவராஜ் தங்கடகி கூறியுள்ளார். கமல்ஹாசன் அல்லது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் எங்களது மொழி, நிலம், தண்ணீருக்கு எதிராக பேசினால் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் என அவர் கூறியுள்ளார். கமல்ஹாசன் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அவரே ஒரு கன்னட நடிகர். கர்நாடக மக்களிடம் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அமைச்சர் சிவராஜ் தங்கடகி வலியுறுத்தியுள்ளார். நடிகர் கமல் மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் அவரது திரைப்படத்தை கர்நாடகாவில் திரையிடுவதை தடை செய்ய வேண்டும் என்ற கர்நாடக திரைப்பட வர்த்தக சபைக்கு அமைச்சர் சிவராஜ் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த சர்ச்சை மற்றும் எதிர்ப்புகளை கருத்தில் கொண்டு கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை 24 மணி நேரம் கெடு விதித்திருக்கிறது. மன்னிப்பு கேட்காவிட்டால் தக் லைஃப் படத்தை தடை விதிக்க சொல்லும் கன்னட அமைப்பு கோரிக்கைக்கு ஆதரவு அளிப்போம் என கூறியுள்ளது. கமலின் மக்கள் நீதி மய்யம் கட்சி திமுக கூட்டணியில் இருப்பதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் சிவராஜ் தங்கடகி, திமுக எங்களின் கூட்டணி கட்சிதான். ஆனால் அவர்களுடன் கூட்டணி வைத்துள்ள சிறிய கட்சியின் எம்எல்ஏ கன்னட படங்களை தடை செய்வோம் என பேசுகிறார். நாங்கள் யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்தவில்லை. திமுக எங்களின் நட்பு கட்சியாக இருந்தாலும் மொழி, நிலம் என்று வந்துவிட்டால் அதற்குத்தான் முதலிடம் தருவோம் என அமைச்சர் சிவராஜ் கூறினார். கர்நாடகாவில் தக் லைஃப் படம் ரிலீஸ் செய்ய தடை விதித்தால் தமிழகத்தில் கன்னட படங்கள் எதுவும் ஓடாது என்று எச்சரிப்பதாக திமுக கூட்டணியில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கூறியிருந்தார். அதைத்தான் கர்நாடக அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அது ஒன்று தான் நான் சொல்வேன். ஏன்னா 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போவே 5 எம்பிக்களோடு இந்த ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்டது தான். எனவே தர வேண்டியது அவர்களுடைய கடமை அப்படின்றத நான் சொல்கிறேன். அது அப்புறம் பார்ப்போங்க. எல்லாமே இன்றைக்கே சொல்லிட முடியுமா? நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். பொறுத்தவர் பூமி ஆழ்வார். அதில் எந்த மாற்று கருத்து எங்களுக்கு இல்லைங்க. நாங்கள் தெளிவாக இருக்கோம், ஸ்ட்ராங்காக இருக்கோம். அதுக்கான எந்த வித பதட்டமோ அவசரமோ கிடையாது. அதனால தான் உங்களுக்கு ப்ரெஸ் பீப்புளுக்கு தான் நான் அதை சொன்னேன். பொறுமை கடலினும் பெரிதுன்னு ப்ரெஸ்ஸுக்கு தான் நான் சொன்னேன், எங்களுக்கு இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வார். உங்கள் எதிர்கட்சி கூட்டணி தலைவர் வந்து ஒப்பந்தப்படி கரெக்டா வந்து மக்கள் நீதி மையத்துக்கு வழங்கியிருக்காங்க. அந்த இதை எப்படி பாக்குறீங்க? அது அவங்க சொன்னபடி அவர் கொடுத்திருக்கிறாரு. அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இங்க வந்து அரசியல்ல வந்து நம்பிக்கை தான் முக்கியம், வார்த்தைகள் தான் முக்கியம். அந்த வார்த்தைப்படி நிச்சயம் நடப்பவர்கள் மேலே தான் மக்களுக்கும் சரி, தமிழகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், தர வேண்டியது அவர்களுடைய கடமை. 24 பாராளுமன்ற தேர்தலின் போதே 5 எம்பியும் ஒரு ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதனால தான் அவங்க கடமை அதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே 2 முறை தேமுதிகவுக்கு வந்த வாய்ப்பை ஒரு முறை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இன்னொரு முறை GK வாசனுக்கும் தந்தாங்க. அதை நாங்கள் மனதார ஏற்றுக்கிட்டோம். அது மாதிரி இந்த முறை எங்களுக்கு தர வேண்டியது எங்களுடைய டேர்ன், இது எங்களுடைய முறை இது. அதுதான் நான் சொல்கிறேன், தர வேண்டியது அவர்களுடைய கடமை. அவருடைய சொல்லில் நிச்சயம் அவர் வந்து உறுதியாக இருந்து நம்பிக்கைக்கு உரியவராக மக்களுக்கும் அவர் நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அவங்க கட்சிக்காரருக்கும் மக்களுக்கும் அவர் சொன்ன வார்த்தையை நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்குறேன். பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவன தலைவர் வந்து இப்போ வந்து பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. அவர் அன்புமணியை வந்து தொடர்ந்து வந்து அன்புமணியை மந்திரி பதவி கொடுத்ததே வந்து தவறான விஷயங்கள், நாங்கள் தவறு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? பாட்டாளி மக்கள் கட்சியில் உட்கட்சி போஸ்டர் வந்து 2024 தேர்தலில் எதிர்க்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்க. இது அவங்க வீட்டு விவகாரம். முதல்ல இதை வெளியே பேசுறதே முதல்ல தவறு. அவர் இன்னைக்கு எவ்வளோ வயசில் பெரியவர், அவங்க குடும்ப விஷயத்தை இன்னைக்கு பொது வெளிக்கு கொண்டு வந்ததே என்னை பொறுத்த வரைக்கும் தவறுங்க. இது ஓகே, வந்துட்டாங்க. இப்போ தான் சொல்கிறாரு அவர் அமைச்சராக்கினது தவறுன்னு. இப்போ ரொம்ப காலதாமதமாக உணர்ந்திருக்கிறாரோ அப்படின்றது தான் எனக்கு கேட்க தோணுதுங்க. அதனால் இது அவங்க கட்சி விவகாரம், அவங்க குடும்ப விவகாரம். அதை அவங்க தான் பேசி தீர்த்துக்கணும். அதை பற்றி கருத்து கூற எனக்கு எதுவும் இல்லை.